அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா அப்படின்னு சொல்லி கிளியரான்னு சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இன்றைய கிளாஸ்ல 36வது கேள்வியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்குது இல்லையா? 36வது கேள்வி. ஓகே. அறை வெப்பநிலை தீட்டா நோட்டில் கனவளவு விஐ உடைய ஓர் அடைத்த அறையின் தொடக்க தொடர்பு ஈரப்பதன் எக்ஸ் வீதம் ஆகும். பின்னர் இந்த அறையின் வெப்பநிலையும் தொடர்பு ஈரப்பதனும் முறையே θ1 வீதம் ஆக ஒரு வழிசீராக்கியின் மூலம் குறைக்கப்படுகின்றன. θ0 θ1 ஆகியவற்றின் ஒத்த பணிபடு நிலைகளில் வளியின் தனி ஈரப்பதன்கள் முறையே A0 A1 எனின் வழிசீராக்கியினால் அகற்றப்பட்ட நீராவியின் திணிவு. ரைட், கவனிங்க. என்ன கேட்குறாங்க? அறை வெப்பநிலை θ0 இருக்கிற கனவளவு விஐ உடைய ஓர் அடைத்த அறை, அப்படித்தானே? இந்த அறையில சாரீரப்பதன் எக்ஸ். அதே மாதிரி அந்த அறையிற வெப்பநிலை அதே போல பின்னர் இந்த அறையிற வெப்பநிலை என்ன செய்தாம்? தொடர்பு ஈரப்பதன் θ1 ஆக குறைக்கப்படுவதாம். அந்த டைம்ல ரைட், θ0 θ1 ஆகிய இந்த இரண்டு வெப்பநிலைகளையும் பனிபடு நிலையில ஈரப்பதன்கள் A0 A1 அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸோ முதலாவது விடயம், ரைட், இந்த கேள்வியை பொறுத்தவரையில தரப்பட்ட தரவுகளை நாம சரியா உள்வாங்கிக் கொள்ளணும். சாரீரப்பதன் கேள்விகள் ரொம்ப சிம்பிளான கேள்விகள், ஆனா தரவுகளை நாம சரிவர உள்வாங்கிக் கொள்ளணும், அது முக்கியம். இப்ப என்னென்னால் θ0ங்கிற வெப்பநிலையில ரைட் சாரீரப்பதன் எக்ஸ் வீதம், θ0ங்கிற வெப்பநிலை பனிபடு நிலையாக இருந்தால் தனி ஈரப்பதன் A0, அப்படித்தானே? θ0ங்கிற வெப்பநிலை படுநிலை அரிக்கும் போதான தனி ஈரப்பதன் A0. அப்படின்னா அது என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, θ0ங்கிற வெப்பநிலையில நிரம்பலாவிட தனி ஈரப்பதனை குறிப்பிடுவதுன்னு அர்த்தம். ஒரு வெப்பநிலை பனிபடு நிலையா மாறுதுன்னா என்ன மீனிங்? அது நிரம்பலாவியாக மாறுதுன்னு அர்த்தம். நிரம்பலாவியாக மாறுதுன்றால் அங்க இருக்கிற நீராவி, அந்த நீராவி நிரம்பல் நிலை அடைஞ்சிட்டு, அப்படித்தானே? அந்த வகையில θ0ங்கிறது பனிபடு நிலையா இருந்தால் தனி ஈரப்பதன் A0. அப்ப A0ங்கிறது என்னென்றால் இந்த வெப்பநிலைக்கான நிரம்பலாவியின் தனி ஈரப்பதனை குறிக்குது. இதே மாதிரி θ1ங்கிற வெப்பநிலைக்கு இவரை குறைக்கிறாங்க. சார் ஈரப்பதனை Y வீதமாக கொண்டு வராங்க. θ1ங்கிற வெப்பநிலை பனிபடு நிலையாக இருந்தால் தனி ஈரப்பதன் A1. இப்ப கேள்வி என்னன்னா, இப்படி இருந்த அறைய இப்படி கொண்டு வரக்குள்ள ரைட் ஏற்பட்ட சதவீத குறைவு என்ன? அப்படிதான கேள்வி. திணிவுல ஏற்பட்ட நீராவிட திணிவு, நீராவி வழிசீராக்கின அகற்றப்பட்ட நீராவிட திணிவு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ முதலாவது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த அரையிட கனவளவை தந்திருக்கிறாங்க வி இல்லையா? அரையிட கனவளவு வீண்டு தந்திருக்கிறாங்க. இப்ப சாரீரப்பதனுக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். சாரீரப்பதன் சமன் தனி ஈரப்பதனை தொடர்படுத்தி குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கிற தனி ஈரப்பதனை அதே வெப்பநிலையில் இருக்கிற நிரம்பலாவியின் தனி ஈரப்பதனால பிரிச்சு 100ஆல பெருக்கினால் அதைத்தான் நாம சாரீரப்பதன் அப்படின்னு சொல்லுவோம். அவ சாரீரப்பதனுக்கு சமன்பாடு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கிற தனி ஈரப்பதனை
அதே வெப்பநிலையில அது நிரம்பலடைய செய்யும் போதுள்ள நிரம்பலாவின் அந்த தனி ஈரப்பதனால பிரிச்சு 100ஆல பெருக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? அந்த வகையில சாரீரப்பதன் ஆரம்பத்தில் எக்ஸ், நிரம்பலாவிய சாரீரப்பதன் ஏ நோட், அந்த டைம்ல இருக்கிற சாரீரப்பதன் ஆரம்பத்தில் இருந்த சாரீரப்பதன் ஏன் எடுத்தால் தர 100. அப்ப ஆரம்பத்தில் இருந்த தனி ஈரப்பதன் என்னன்னு கேட்டீங்கன்னால் இதால பெருக்கினால் எக்ஸ் ஏ நோட் கீழுக்கு 100 வரும். இதுதான் இந்த அறையிட ஆரம்பத்தில் இருந்த தனி ஈரப்பதன். சரியா? இப்ப இந்த அறையிட இறுதியா இருக்கிற தனி ஈரப்பதன் என்னன்னு கேட்டா நீங்க திருப்பி இதே மாதிரி ஒரு சமன்பாடு எழுதாதீங்க. ஏண்டா இதே மாதிரி ஒரு அமைப்பு தானே இதுவும். இதை வச்சு இப்ப இருக்கிற தனி ஈரப்பதன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டைம்ல இருக்கிற தனி ஈரப்பதன் என்னன்னு கேட்டா இங்க சாரீரப்பதன் எக்ஸ் வந்த இடத்துல அங்க சாரீரப்பதன் y வரும். இங்க தனி ஈரப்பதன் நிரம்பலாவித தனி ஈரப்பதன் ஏ நோட் வந்த இடத்துல அங்க நிரம்பலாவித தனி ஈரப்பதன் A1 வரும். கீழுக்கு 100 வரும். இதுதான் இறுதியா இருக்கிற தனி ஈரப்பதன். அப்ப ஆரம்பத்துல தனி ஈரப்பதன் AI எடுக்கிறேன், இறுதியா இருக்கிற தனி ஈரப்பதன் AF எடுக்கிறேன். தனி ஈரப்பதன்ல ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? இதிலிருந்து இதை கழிப்போம். தனி ஈரப்பதன்ல ஏற்பட்ட மாற்றம் இதிலிருந்து இதை கழிக்கிறோம். அப்ப எக்ஸ் ஏ நோட்டிங்கில் 100லிருந்து y A1 கீழ் 100 கழிக்கிறோம். இதுதான் தனி ஈரப்பதன்ல ஏற்பட்ட மாற்றம். அதை கனவளவால பெருக்கினீங்கன்னா திணிவுல ஏற்பட்ட மாற்றம் வரும். இதை தனி ஈரப்பதனுங்கிறது என்ன? நீராவிட அடர்த்தி. அதை கனவளவால பெருக்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் திணிவு. அப்ப இதை கனவளவால பெருக்கி விடுங்க. அதான் இந்த கேள்விக்கான விடை. ஆக இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை எத்தனாவது வரும்? பொருத்தமான விடை முதலாவது வரும். சின்ன ஒரு கேள்வி. ரைட்டா? என்ன போயிட்டுனா பனிபடு நிலையை இங்க கனெக்ட் பண்றானே அப்படின்னா நீங்க யோசிக்க தேவையில்லை. பனிபடு நிலைந்து இந்த வெப்பநிலை பனிபடு நிலையை அறிக்கக்குள்ள தனி ஈரப்பதன் இவ்வளவுண்டு சொல்றாங்கன்னா அது என்னத்தை குறிக்குதுன்னா அந்த வெப்பநிலையில நிரம்பலாவிட தனி ஈரப்பதன். அப்ப நிரம்பலாவிட தனி ஈரப்பதன் தெரியும், சாரி ஈரப்பதன் தெரியும்னா அந்த டைம்ல இந்த அறையிட உண்மையான தனி ஈரப்பதன் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த டைம்ல இந்த அறையிட உண்மையான தனி ஈரப்பதன் என்னங்கிறத கண்டுபிடிங்க. நீராவி அகற்றப்பட்டா தனி ஈரப்பதன் குறையும். அப்ப அகற்றப்பட்ட நீராவிட திணிவு கேட்கிறாங்களா, தனி ஈரப்பதன்ல ஏற்பட்ட குறைவு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஆரம்ப தனி ஈரப்பதன்ல இருந்து இறுதி தனி ஈரப்பதனை நாம கழிக்கிறோம். அதான் தனி ஈரப்பதன்ல ஏற்பட்ட குறைவு. அதை நாம கனவளவால பெருக்கினோம்னா திணிவுல ஏற்பட்ட குறைவு வரும். கிளியரா அது இந்த கேள்வி? சும்மா சாரி இருப்பதற்கான சமன்பாடை போட்டீங்கன்னா ஈஸியா விட எடுக்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? ஓகே. கேள்வியில தரப்பட்ட தரவுகளை நீங்க சரிவர உணர்ந்து கொள்ளணும். அது முக்கியம். அடுத்து 37வது கேள்வி. இந்த 37வது கேள்வி பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கட்டுமா? ஏன்னா 37வது பிராக்டிக்கல் இப்ப நம்ம சிலபஸ்ல இல்லை. 37வது கேள்வி வெப்ப கடத்தார துணியிற பிராக்டிக்கல் ஒன்றை பேஸ் பண்ணி வந்த ஒரு கேள்வி. சேலின் பரிசோதனைன்னு சொல்ற பிராக்டிக்கல். அதே மாதிரி சிலபஸ்ல இருந்து இல்லாம செஞ்சிட்டாங்க இல்லையா? 2020க்கு பிறகு வந்து அது இல்லாம செய்யப்பட்டது. சரியானே? அப்ப அந்த பிராக்டிக்கலை பேஸ் பண்ணின ஒரு கேள்வி அறிகிறதால இப்போதைக்கு நான் அதை விடுறேன். 37 வேணா பிறகு பார்க்கணும் பார்ப்போம். அதை விட நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் ஏனைய கேள்விகளுக்கு. 38வது கேள்வி எடுங்க. விளங்குதா? வெப்ப கடத்தாரோட சம்பந்தப்பட்ட பிராக்டிக்கல் சிலபஸ்ல இருந்து இல்லாம செஞ்சுட்டாங்க. ரைட்? அதனால நான் அந்த கேள்வி இப்போதைக்கு விடுறேன். வேணும்னா நம்ம பிறகு விளங்கப்படுத்துறேன் சாத்தியப்பட்டால். சரியான? இப்ப 38வது கேள்விக்கு வருவோம்.
38 உருவில் காணப்படும் ஆரை ஏயை உடைய வட்ட கம்பித்தடத்தின் கீழ் அரைவாசி தடை ஆரை உடைய ஒரு கம்பியினாலும் மேல் அரைவாசி தடை 2R உடைய ஒரு கம்பியினாலும் ஆக்கப்பட்டுள்ளன. தடத்தின் மையம் ஓவில் காந்தப்பாய அடர்த்தி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல பார்த்துருந்தோம். எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கிற விடயங்கள் எல்லாமே அந்த ரிவிஷன்ல நான் உங்கள்கிட்ட சொல்லி இருந்தேன். ரைட், எனிவே பாருங்க, என்ன ரெண்டு வேறுபட்ட தடிப்புகளை உடைய கடத்தி ஒன்று இல்லையா, R2R தடைகளை உடைய கடத்தி. சரியான, R2R தடைகளை உடைய கடத்தி. இந்த கடத்திக்குள்ளால ஐங்கிற மின்னோட்டத்தை கொண்டு செல்றாங்க. இந்த நேரத்தில் மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி என்னங்கிறது கேள்வி. இது 2R தடை, இது R தடை. சரி, இந்த கேள்வியை நம்ம எப்படி வேகமா மனதால செய்யலாம் அப்படிங்கிறத சொல்றேன். முதலாவது, இது 2Rங்கிற தடையா, இது Rங்கிற தடை, அப்படித்தானே? இப்ப நீங்க எப்படி யோசிக்கலாம்டா இந்த கடத்திய, ரைட், இந்த கடத்தியை நீங்க எப்படி யோசிக்க முடியும்னால், ஆறுங்கிற தடை இங்க இருக்கக்குள்ள, மேலுக்கு ஆறுங்கிற தடை இருக்கக்குள்ள, சாரி 2Rங்கிற தடை இருக்கக்குள்ள, ரைட், கீழுக்கு ஆறுங்கிற தடை இருக்குதானே, இதை நீங்க 2R தடையுடைய 2R தடையுடைய இரண்டு கடத்திகள், வட்ட கடத்திகள் இணைக்கப்பட்ட மாதிரி யோசிக்கலாம். 2R 2R ஒன்றுக்கொண்டு சமாந்தரமா இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். யோசிக்கலாமா இல்லையா? ஏன்னா 2Rம் 2Rம் சேர்ந்தா சமான தடை என்ன வரும்? R வரும். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல நான் உங்களுக்கு செய்து காட்டின ஒரு கேள்வி. இப்படிதான் செய்து காட்டினேன். இந்த ஆறுங்கிற தடைய நீங்க 2R 2R சமாந்தரமா யோசிக்கலாம். ஏன்னா இது ரெண்டு சமானத்தில் R வரப்போகுது. விளங்குதா? இப்ப இங்கிருந்து வார கரண்ட் ஐ என்று வச்சுக்கொள்ளும். ஐதானே, ஐதான், ஐ என்று வச்சுக்கொள்ள தேவையில்ல, ஐதான். ஐங்கிற கரண்ட் வரக்குள்ள இது 2R, இதுவும் 2R, இதுவும் 2R, மூணும் சமனான தடைகள். அப்ப மூணுக்குள்ளாலையும் கரண்ட் எப்படி பிரியும்? சமனாக பிரியும். I/3 I/3 I/3. இந்த நேரத்தில் இதுக்குள்ளால போற கரண்ட் உண்டாக்குற காந்த புலம், ரைட், இந்த அரைவட்ட கடத்திக்குள்ளால போற கரண்ட் உண்டாக்குற காந்த புலம் உள்நோக்கி இருக்கு. இந்த அரைவட்ட கடத்திக்குள்ளால போற காந்த புலம், கரண்ட் என்ன உருவாக்குற காந்த புலம் வெளிநோக்கி இருக்கு. சோ இந்த 2R உண்டாக்குற காந்த புலமும் இந்த 2Rக்குள்ளால போற காந்த புலமும் உருவாக்குற காந்த புலமும் சமனும் எதிர்மாறிக்கு. அப்ப இதுல ஒன்றும் இதுல ஒன்றும் கேன்சல் ஆகிடும். சோ பேலன்ஸ் அரிக்க போறது 2R உடைய I/3 மின்னோட்டத்தை கொண்டு செல்கின்ற ஒரு அரைவட்ட கடத்தி மட்டும்தான். ஆக இதுல மையத்துல காந்தப்பாய அடர்த்தி என்னன்னு கேட்டால் மியூ வட்டக்கடத்தி, அரை வட்ட கடத்தினால் மியூ ஐயின் கீழ் 4R வரும். ஆரை என்னன்னு தந்திருக்கிறாங்க? ஆரை ஏ. அப்ப 4A. மின்னோட்டம் I/3. அப்ப என்ன? மியூ ஐயின் கீழ் I/3, 3 தர 4 12 என்று வரும். அப்ப இந்த கேள்விக்கு விட மியூ I/12 என்று வரும். ஃபைனலா என்ன சொன்ன நினைக்கா? அதாவது என்னன்றா, இப்ப ஒரு வட்டக்கடத்தி இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஐங்கிற கரண்ட் போகுது, 2Iங்கிற கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளால ஐங்கிற கரண்ட், இதுக்குள்ளால ஐங்கிற கரண்ட் போனா மையத்துல காந்தப்புல வலிமை என்ன வரும்? 0 வரும். ஏண்டா இது உண்டாக்குற காந்தப்புலம் உள்நோக்கி, இவர் உண்டாக்குற காந்தப்புலம் வெளிநோக்கி. அப்ப மையத்துல காந்தப்புல வலிமை என்ன வரும் கேட்டா 0 வரும். அப்ப அதே மாதிரி நான் இங்க என்ன செஞ்சேன்னா, இந்த 2Rங்கிற தடைய, இங்க 2R இருக்குதானே, நமக்கு இந்த ஐடியா தெரியும். மேலுக்கு கீழுக்கு ஒரே மாதிரி கரண்ட் போனா 0 வருங்கிற ஒரு ஐடியா தெரியும். அப்ப அந்த ஐடியாவுக்காக நான் என்ன செஞ்சேன்னால்,
இந்த ஆரை டூ ஆர் டூ ஆர் ரெண்டு சமாந்திர மாதிரி யோசித்தேன். என்ன இந்த டூ ஆர் டூ ஆர் ஆறு வந்துடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த டூ ஆருக்குள்ளால போற கரண்டும் இந்த டூ ஆருக்குள்ளால போற கரண்டும் சமனா இருக்க போகுது. தடை சமனா இருந்தா கரண்ட் சமன், சமாந்திரம் அறிக்கக்குள்ள. அப்ப இந்த டூ ஆருக்குள்ளால போற கரண்ட இந்த டூ ஆருக்குள்ளால போற கரண்ட் உண்டாக்குற காந்தப்புலம் கேன்சல் பண்ணிட்டு. அப்ப மிச்சப்படுறது இந்த கடத்தி மட்டும்தான். ஒரு டூ ஆர் தடையுடைய ஒரு கடத்தி மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா இது உண்டாக்குற காந்தப்புலத்தை இது உண்டாக்குற ஒரு அரைவட்ட கடத்தி உண்டாக்குற காந்தப்புலம் சமப்படுத்தி விட்டுடும். அப்ப மிச்சமா இன்னும் ஒரு அரைவட்ட கடத்தி மட்டும் இருக்குது. அப்ப இதுக்குள்ள போற கரண்ட் I/3, ரைட். இது அரைவட்டம்ங்கிறதால மியூ ஐ இன்கிள் 4a என்று சொல்லுவோம். அப்ப அரைவட்டம்ங்கிறதால 4 வரும், முழுவட்டமா இருந்தா 2 வரும். அப்ப 4a I/3 தீர்த்தா மியூ ஐ இன்கிள் 12a என்று வரும். சொல்ல போனா மனதால நாம் என்ன செய்யலாம், இந்த கேள்வியை செய்யலாம். இதே மாதிரி நான் உங்கள்ட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல சொல்லித்தந்த சில விஷயங்கள் உண்டு. உதாரணமா ஆரையுடைய இந்த கேள்விகளை ஃபாஸ்டா செய்யறதுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஆரையுடைய ஒரு அரைவட்ட கடத்தி உண்டாக்குற காந்தப்புல வலிமை எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னால், ஆரையுடைய ஒரு அரைவட்ட கடத்தி உண்டாக்குற சாரி 2r ஒரு அரைவட்ட கடத்தி உண்டாக்குற காந்தப்புல வலிமை எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னால், ஆரையுடைய ஒரு கால்வட்ட கடத்தி உண்டாக்குற காந்தப்புலத்துக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவோம். 2r ஒரு அரைவட்ட கடத்தி உண்டாக்குற காந்தப்புல வலிமையும் ஆரையுடைய ஒரு கால்வட்ட கடத்தி உண்டாக்குற காந்தப்புல வலிமை சமனா இருக்கும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா யாராவது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்யக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னது ஞாபகம் வருதா? இதை நான் ஏன் உங்கள்ட்ட ஞாபகம் வருதான்னு கேட்கிறேன்டால், மொரட்டு எக்ஸாம் செஞ்சாக்கள், மொரட்டுவ பேப்பர் செய்தாக்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்த இந்த மெத்தடை, இந்த டெக்னிக்கை கையாண்டு இருந்தா அந்த கேள்வியை நீங்க ரொம்ப வேகமா செஞ்சிருப்பீங்க. மொரட்டுவ பேப்பர்ல வந்த கேள்வி மொரட்டுவ பேப்பர்ல இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது இல்லையா? இப்படி ஒரு கடத்தியை தந்திருக்கிறாங்க. தந்து போட்டு மின்னோட்டம் I பாயுதாம், மையத்துல காந்தப்பாய அடர்த்தி என்னண்டு ஒரு 14வது கேள்வியாக போட்டிருக்கிறாங்க. ரைட். இந்த கேள்வி செய்தாக்கள் நான் சொன்ன இந்த டெக்னிக்கை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல செய்த இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணினீங்களா? ஏன்னா படிப்பிச்சதுக்குரிய பிரயோசனம் அதான்டா. எல்லாரும் செய்யற மாதிரி நாம செஞ்சா எல்லாருக்கும் டைம் காணாம வர மாதிரி தான் நமக்கும் டைம் காணாம வரும். அதை விட்டு நாம் என்ன செய்யணும்னா, சின்ன சின்ன டெக்னிக்களை கையாளும் போதுதான் நம்ம மத்தாக்களை விட வேகமா செய்வோம், மிஸ்டேக் இல்லாம செய்வோம். இப்படியான விஷயங்களை தான் நம்ம டெவலப் பண்ணணும் ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூட. ஸோ அந்த விடயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப நீங்க அதில் சரியா கேட்ச் பண்ணிக்கொள்ளணும். அப்ப இந்த கேள்வியை டீல் பண்ணக்குள்ள நாம சொல்லி தந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல சொல்லி தந்த விஷயம் ஒன்று. எஸ், வெரி குட். ஏன்னா படிப்பிச்சதுக்கு அதான் இது சும்மா படிப்பிச்சு போட்டு அதை பாடமாக்கி வச்சு போட்டு அரைவட்ட கடத்தி 2r இருந்தால் 2r அரைவட்ட கடத்திக்கு ஈக்குவலா வரும், ஆரையுடைய கால்வட்ட கடத்தின்னு சும்மா பாடமாக்கி வைக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு நாம சொல்லுவோம். ஒரு ஆரை குறைஞ்சா காந்தப்புல வலிமை கூடும். அப்ப அரைவாசியா மாறினா காந்தப்புல வலிமை 2 மடங்கா மாறும். அப்ப அதனால இதுக்கு அரைவாசி இல்லாம கால்வாசி காந்தப்புல வலிமை, இதுல காந்தப்புல வலிமையை சமப்படுத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐடியா வச்சு இந்த ஒரு ஆள் இந்த கேள்வியை பார்த்திருந்தால், பார்த்த உடனே ஓகே, 2r அரையுடைய அரைவட்ட கடத்தி உண்டாக்கும் ஒரு காந்தப்புலம் அது வெளிநோக்கி வரும். ஆரையுடைய ஒரு கால்வட்ட கடத்தி ஒரு காந்தப்புலத்தை உண்டாக்கும், அது உள்நோக்கி வரும்.
இது உண்டாக்குற காந்தப்புல வலிமையும் இது உண்டாக்குற காந்தப்புல வலிமையும் அரைவட்ட ஆர் உடையதும் உடைய கால்வட்டம் உண்டாக்குறதும் காந்தப்புல வலிமைகள் சமனும் எதிர்மானதா இருக்க போகுது. அதனால இது ரெண்டும் உண்டாக்குற காந்தப்புல வலிமை பூச்சியம். இந்த கடத்தியும் மையத்துல காந்தப்புலத்தை உண்டாக்காது. அதனால இந்த கேள்விக்கு விட பூச்சியம் என்று பார்த்து போட்டு மார்க் பண்ணி போட்டு அடுத்த கேள்விக்கு போயிருக்கணும். எக்ஸாம் நம்ம அப்படித்தான் செய்யணும். விளங்கப்படுத்தக்குள்ள வேண்டா கூட காய்க்கலாம். நான் எக்ஸாம் செய்யக்குள்ள நீங்க என்ன செய்யணும், சரியா டீல் பண்ண, கவனமா டீல் பண்ண வேண்டி வரும். ரைட்? சரிங்களா? சரியா? ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் கேள்வின்றாலே சின்ன கேள்விதான். ரைட், அதை இதுல வச்சு நான் டீல் பண்றேன். என்னையா, காணப்படும் சுற்றில் IB 500 மைக்ரோ அம்பியராக இருக்கும் அதே வேளை டிரான்சிஸ்டருக்கு 100 எனும் ஓட்ட நயம் உண்டு. 5 கிலோ ஓம் தடையினூடாக உள்ள ஓட்டம் அன்னளவாக என்ன? என்னையா, இந்த 5 கிலோ ஓம் தடைக்குள்ளால என்ன கரண்ட் பாயுதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக நாம நம்ம தியரி கிளாஸ்ல அடிக்கடி சொல்ற விடயம், பிசிக்ஸ்லேயே ஆக குறைந்த நேரத்தில் நீங்க ஒரு MCQ கேள்வி செய்யணுமா, நீங்க யோசிக்கவே தேவையில்லை, அது எலக்ட்ரானிக்ஸ். ஒரு முழு யூனிட்டே ஈஸியா இருக்குதா MCQல, அது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ். சரியானே? வேற வேற சப் டாபிக், உதாரணமா வேவ்ஸ்ல ஒளிச்செறிவுலாம் ஈஸியா இருக்கும், அதெல்லாம் சப் டாபிக். ஒரு முழு யூனிட்டே வந்துக்கிட்டு ரொம்ப சிம்பிளா டீல் பண்ணலாம். MCQ கேள்விகளை ரொம்ப ஃபாஸ்டா 100% ஃபாஸ்டா செய்யலாம்னா அது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் தான் எப்பயுமே நான் சொல்லுவேன். சரி, அவ்வளவு சிம்பிளா கேள்விகளை அணுக முடியும். எனிவே இந்த கேள்வியை பார்ப்போமே. என்னையா, இந்த மின் சுற்றுல 5 கிலோ ஓம் தடையினூடான மின்னோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. IB 500 மைக்ரோ ஆம்பியரா? இது 500 மைக்ரோ ஆம்பியர். சரியா? மின்னோட்ட நயம் எவ்வளவு? 100. அப்ப பாருங்க, 500 மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் பாயுது அப்படின்னால் அடிமின்னோட்டம் 500 மைக்ரோ ஆம்பியர் என்றா சேகரிப்பான் மின்னோட்டம், அதாவது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்துல இருக்குது அப்படின்னு ஒரு எடுகோல் எடுத்து IC7 பீட்டா இன்டு IB எழுதுவோம். பீட்டா 100 தந்திருக்கிறாங்க, IB 500. அப்ப 500 தர 100 50,000 மைக்ரோ அம்பியர், அதாவது 50 மில்லி அம்பியர். ஸோ இதுக்குள்ளால போற கரண்டை நீங்க 50 மில்லி அம்பியர் எடுத்தீங்கன்றால் இது குறுக்கே அழுத்த வித்தியாசம் என்ன வரும்? 50 மில்லி அம்பியரை 5ஆல பெருக்கினீங்கன்னா 250 வோல்டேஜ் வரும். ஆக இந்த தடைக்கு குறுக்கே 250 வோல்டேஜ் வருமா? வராது. ஏண்டால் மேக்சிமம் இதுக்கும் இதுக்கிடையில வோல்டேஜே வெறுமனே எவ்வளவுதான்? 5 வோல்டேஜ் தான். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? IBயை வச்சு ICயை கண்டு, ICயை வச்சு இந்த தடைக்கு குறுக்கே வோல்டேஜை கண்டா 250 வரும். 5 தர 50 250. ஆனா இது குறுக்கே மொத்தமா இருக்கிற வோல்டேஜ் 5 தான். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? டிரான்சிஸ்டர் பேசிக்கான ஒரு கேள்வி இது. டிரான்சிஸ்டர் கேள்வினாலே ஈஸி இல்லையா? தியரி படிப்புக்குள்ள டிரான்சிஸ்டர் தியரியை கஷ்டமா பேசுவோம், பெரிய விஷயமா பேசுவோம். கேள்விக்குள்ள கடைசியா தியரி படிப்புக்குள்ள கொஞ்சம் பேர் அப்செட் ஆயிடுவான், கொஞ்சம் பேர் என்ன ஒழுங்கு அவதானிக்காம விட்டுருவான். ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. எஸ், இது குறுக்கே 5 வோல்டேஜ், இது குறுக்கே 250 வோல்டேஜ் வருவதுண்டா டிரான்சிஸ்டர் நிரம்பல் பிரதேசத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக இதுக்குள்ளால 200, இது குறுக்கே 250 வோல்டேஜ் வந்திருக்காது, இதுக்குள்ளால 50 மில்லி அம்பியர் போயிருக்காது. அப்ப உண்மையா இதுக்குள்ளால எவ்வளவு கரண்ட் போயிருக்கும் இதை நாம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்தில் இருந்திருந்தால் 50 பாயும், 50 பாயக்குள்ள இது குறுக்கே 250 வோல்டேஜ் வருவது. ஸோ அது பிராக்டிக்கலி சாத்தியம் இல்லை, 250 வோல்டேஜ் இந்த தடைக்கு குறுக்கே வர இயலாது. அப்ப நாம என்ன சொல்றோம்னா டிரான்சிஸ்டர் நிரம்பல் பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்றோம்.
நிரம்பல் பிரதேசத்தில் இருந்தால் விசிஇ அன்னளவா நாம் என்னன்னு சொல்லுவோம், பூஜ்ஜியம் என்று சொல்லுவோம். இது குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம்டா, இது குறுக்கே அழுத்த வித்தியாசம் 5 வோல்டேஜ். ஏண்டா இந்த வோல்டேஜோட இந்த வோல்டேஜை கூட்டினா 5 வரும். 5 வோல்டேஜ் 5 கிலோ ஓம்டா. இப்போ இதுக்குள்ளால போய்கொண்டிருக்கிற கரண்ட் எவ்வளவு, 1 மில்லி ஆம்பியர். 5 வோல்டேஜை கிலோ ஓமால பிரிங்க, 5 கிலோ ஓமால பிரிக்கிறீங்கன்னா அதை நாம மில்லி ஆம்பியர்ல எழுதுவோம் இல்லையா, 1 மில்லி ஆம்பியர். அப்ப இந்த தடைக்குள்ளால போற மின்னோட்டம் என்ன, ஒன்று. ஒரு சின்ன ஒரு கேள்வி. உண்மையா வந்துட்டு சரியா அனுபவப்பட்ட ஒரு ஆள் நான் இங்க இதை உயிர்ப்பு பிரதேசம் எடுத்து இதை செஞ்சு காட்டி போட்டு முடிவுக்கு வாரன், இது உயிர்ப்பு பிரதேசம் இல்லை, அப்ப இது நிரம்பல் பிரதேசம் சொல்லி திருப்பி நாம கரண்ட கண்டுபிடிக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளா இருந்தா இவர் பார்த்த உடனே சொல்லி இருப்பாரு, மேபி இது வந்துட்டு நிரம்பல் பிரதேசத்துல தான் இருக்குங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஏண்டா பொதுவா இந்த இடத்துல இருக்கிற தடை பெரிய தடையா இருந்தா பெரும்பாலும் அது நிரம்பல் பிரதேசமா தான் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற தடை ஒப்பிட்ட அளவுல சின்ன தடையா இருக்கக்குள்ளதான் பெரும்பாலும் அது உயிர்ப்பு பிரதேசத்துக்குள்ள இருக்க முடியும். சரியானே? அப்ப அதை வச்சு ஒரு ஆள் யோசித்திருந்தா கூட நிரம்பல் பிரதேசம், அப்ப இங்க வோல்டேஜ் பூஜ்ஜியம், அப்ப இங்க வோல்டேஜ் 5, இங்க 5 வோல்டேஜ் இதுக்குள்ள போற கரண்ட் 1 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. சரியானே? எனவே ஏதோ ஒரு வகையில நீங்க விடையை கண்டுபிடிச்சிருக்க முடியும். இன்னைக்கு என்ன செஞ்சோம், ஒரு உயிர்ப்பு பிரதேச கேள்வி, சாரி நிரம்பல் பிரதேசத்துல டிரான்சிஸ்டர் இருக்கிற ஒரு கேள்வி. இதே கேள்வி 2016ஆம் ஆண்டும் வந்திருக்கும். 2016ஆம் ஆண்டும் இதே மாதிரியே ஒரு கேள்வி வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. இப்ப மறுபடியும் சொல்றேன், எலக்ட்ரானிக்ஸ் கேள்வினாலே பெரும்பாலும் ஈஸியான கேள்விதான். என்னன்னு பார்ப்போமே. உருவில் காணப்படும் பெட்டி பியில் ஒரு சுற்று இருக்கும் அதே வேளை ஏயிற்கும் பியிற்கும் இடையே ஒரு பேட்டரி தொடுக்கப்படும் போது சுற்றுடன் தொடுக்கப்பட்டிருக்கும் ஒளி காலும் இருவாயி ஒளிர்கின்றது. ஏயிற்கும் பியிற்கும் இடையே பேட்டரி முடிவிடங்கள் இடமாற்றப்படும் போது பெட்டி பியினுள்ளே இருக்கும் பின்வரும் எந்த சுற்று அல்லது சுற்றுக்கள் ஒளி காலும் இருவாயை ஒளிரச் செய்யும். என்னையாம், இந்த இடத்துல ஒரு பேட்டரியை இணைச்சிருக்கக்குள்ள, இந்த இடத்துல ஒரு பேட்டரியை இணைச்சிருக்கக்குள்ள இந்த எல்இடி ஒளிருதான். பேட்டரியை மாத்தி தொடுத்தாலும் இந்த எல்இடி ஒளிரணும்னால் இதுக்கு பொசிபிளான மின் சுற்று வடிவம், இதுக்குள்ள இருக்கிற அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவன என்ன மீனிங்டா, ரெண்டு டைம்லையும் இந்த எல்இடிக்குள்ளால இந்த திசையில கரண்ட் அனுப்பி இருக்கணும். ஏண்டா எல்இடிக்குள்ளால இந்த திசையில கரண்ட் பாயுமா இருந்தா தான் அது ஒளிரும். சரியான? எல்இடி முன்முக கோடல்ல இருந்தா தான் அது ஒளிரும். அப்ப கரண்டை இந்த டிரெக்ஷன்ல அனுப்புற சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். இப்ப முதலாவது சுற்று எடுப்போமே. ஏக்கும் பிக்கு இடையில நீங்க பேட்டரியை எப்படி இணைச்சிருந்தா கேள்வியில இந்த டயோடு எல்லாம் என்ன டயோடு அப்படின்னு சொல்லல. அதாவது என்ன டயோட்னு சொல்லலன்னா இது ஒரு இலட்சிய டயோடா, சிலிக்கனா, ஜெர்மனியமா ஒன்றுமே சொல்லல. அப்படி சொல்லலைன்னா நீங்க பொதுவா இலட்சியம் தான் எடுக்கணும். சரியா? பொதுவா நீங்க இலட்சியம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஏக்கும் பிக்கு இடையில இங்க பேட்டரியை இணைக்கிறீங்க, இந்த இடத்துல எல்இடி பல்பு இணைச்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல எல்இடி இருக்குது. இப்ப யோசித்து பாருங்க, இந்த எல்இடிக்குள்ளால இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் போக வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பில்லை. ஏண்டால் இங்க நாம இணைச்சிருக்கிற இந்த டயோடு எடுத்தீங்கன்னா இங்கிருந்து வர கரண்ட் இப்படியே வந்து ஒரு இலட்சியமான டயோடு. அப்ப அதுக்குள்ளால போறதுக்கு அழுத்த வித்தியாசமே தேவைப்படாது. அப்போ ஒரு ஷார்ட் சர்க்கிட் மாதிரி. அப்ப கரண்ட் இப்படி ஓடிடும். ஸோ இந்த எல்இடிக்குள்ளால போக வேண்டிய தேவைக்கு இருக்காது. ஏன்னா எல்இடிக்குள்ளால போகணும்னா இந்த தடையை தாண்டி போகணும். ஒரு இலட்சியமான டயோட் முன்முக கோடல்ல இருந்தால் அது ஒரு கடத்தி மாதிரி. ஒரு இலட்சியமான டயோட் முன்முக கோடல்ல இருந்தா வெறும் கடத்தி, தடையற்ற கடத்தி மாதிரி. அப்ப வார கரண்ட் என்ன செய்யணும், இதுக்குள்ள அப்படியே போய்த்திரும். அப்ப இந்த எல்இடி ஒளிரதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்திலே இது அவுட். முதலாவது சந்தர்ப்பத்திலே இது அவுட்.
சரி இதை எடுப்போமே. இந்த இடத்த பல்ப் பேட்டரி எப்படி ஃபர்ஸ்ட் இணைங்களே, இந்த இடத்த எல்இடி இணைங்களே, பாப்போம் ஒளிருதாண்டு. இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் இப்படியே வந்து எல்இடிக்குள்ளால போகுமா? போகாது. ஏன்? பின்முக கோடல். இந்த டயோடுக்குள்ளால கரண்ட் இப்படி ஓடாது. அதே நேரத்துல இந்த கரண்ட் இப்படியே வந்து இப்படி போகும். இப்படியே வந்து இந்த எல்இடிக்குள்ளால இப்படி போகுமா? இல்லை. கரண்ட் இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி போகும். ஸோ இந்த எல்இடிக்குள்ளால கரண்ட் ஓடாது. அப்ப இதுவும் வராது. முதலாவது சந்தர்ப்பத்திலே அவுட். கடைசியா இவர் எடுப்போம். அப்ப எக்ஸும் வையும் வராது அப்படின்னு உங்களுக்கு உறுதியா தெரியும் தானடா. எக்ஸும் வையும் வராதுன்னு உறுதியா தெரிஞ்சா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான்? ஜெட் மட்டும்தான். மூணும் வராதுன்னு ஒரு விட இருக்குதா? மூணும் வராதுன்னு ஒரு விட இருக்குதா? இல்லை. அப்ப நீங்க ஒழுங்கா உறுதியா 100% இதுவும் இதுவும் வராது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை செக் பண்ண வேணாம். ஜெட் மாத்திரம்னு விடைய மார்க் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. எம்சிக்கு கேள்வி செய்யக்குள்ள நீங்க அப்படித்தான் செய்யுங்க. நீங்க என்ன செய்ய வேணாம், இதுக்கு திருப்பி யோசித்து கொண்டிருக்க வேணாம். அது டைம் வேஸ்ட் உங்களோட. அப்படி நீங்க செய்யறது உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்கும். ஏன்னா இது ரெண்டும் வராதுன்னு உறுதியா தெரிஞ்சா நாம என்ன செக் பண்ணணும். மூணும் வராதுன்னு ஒரு விட இருந்தா செக் பண்ணுவோம். இல்லாட்டி நாம என்ன செக் பண்ணடா, ஜெட் மாத்திரம் விடையை மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு தேவையில்லையே. விளங்குதா? எனிவே இப்ப நான் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லித்தாரேன். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல நீங்க என்ன செய்யணும், நான் இப்ப சொன்ன மாதிரி தான் டீல் பண்ணணும். தேவையில்லாம டைமை வேஸ்ட் ஆகக்கூடாது. இது ரெண்டையும் நான் யோசித்துட்டேன், இதை நான் யோசித்தேன் இல்லை தானே நீங்க யோசிக்க வேணாம். டைமை சேவ் பண்ணுங்கடா. நீங்க முடிச்சிட்டு வாங்க. 50 கேள்வியை முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்க வந்து ஃபன்னா செக் பண்ணி பாருங்க. விளங்குதா? இது ரெண்டுமே விட பிளண்டா ஜெட் மாத்திரம்ங்கிற விட தான் இருக்குதுன்னா ஒர்க் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் முக்கியம். எக்ஸாம் ஹோல்ல நீங்க என்ன செய்யணும், எக்ஸாம் பேப்பரை டீல் பண்ணக்கூட அப்படியெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு பார்க்க நெல்லாரிக்கினோடு செஞ்சுட்டு இருக்கிறல்ல, டைம் வேஸ்ட் ஆக்கிடுறல்ல. ரைட். இப்போ பாருங்க இந்த எல்இடி ஒளிருதான்னு பார்ப்போம். பேட்டரி எப்படி வச்சிருக்கிறேன், சரியா? கரண்ட் என்ன செய்யும்? இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி போவாது. அப்ப இப்படியே வரும், இப்படி போவாது, இப்படியே வரும், இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி போகும். ஸோ எல்இடி இப்போ ஓடிடும். பேட்டரியை மாற்றி தொடுப்போமே, பேட்டரியை மாற்றி தொடுப்போமே. பேட்டரியை மாற்றி தொடுத்தா இப்படி தொடுப்போம். இப்ப பேட்டரியை நீங்க மாற்றி தொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன நடக்கும்? இப்படியே வரும், இப்படியே வந்து இதுக்குள்ளால போவையலாம். பின்முக கோடல் இப்படியே வரும், இப்படியே வரும். இதுக்குள்ளால போகுமா? போவையலாம். அப்ப இதுக்குள்ளால இப்படியே வரும், இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி வரும். இங்க இருந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி போகும். ஸோ மறுபடியும் எல்இடி ஒளிரும். அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலும் எல்இடி ஒளிரக்கூடிய ஒரே ஒரு பாசிபிளான இடம் செட் மாத்திரம். சின்ன கேள்வி, சின்ன விளையாட்டு, சின்ன ஒரு விளையாட்டுடாது, ஒண்ணுமே இல்லாதது. கிளியரா அது? சரி, அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்திருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மயமா இருக்குது இல்லையா? எலக்ட்ரானிக்ஸ் படிக்காம போறவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். எலக்ட்ரானிக்ஸை படிக்காம அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கேள்விகளை ஒருத்தன் செய்யாம போறான். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மடத்தனமான வேலையை செஞ்சுட்டு போறான் இல்லையா? ஏன்? ஒரு 3 எம்சிக்கு கேள்வி 3 மார்க்ஸ். அந்த 3 மார்க்ஸ் போதும் உங்களோட யூனிவர்சிட்டியை, உங்களோட ஜெட் ஸ்கோரை, உங்களோட உங்களோட ஃபீல்டு அப்படியே நீங்க நீங்க அடைய வேண்டிய அந்த ஃபீல்டை டோட்டலி சேஞ்ச் பண்ணி விட்டுடு. ஒரு மார்க்ஸே போதும். ரைட்? ஐலண்ட் ரேங்க் ஒரே ரேங்க் வரும் இல்லையா? ஐலண்ட் ரேங்க் 21 2 பேர் எடுக்கிறான். உதாரணம் சொல்ல போனா இப்ப ஐலண்ட் ரேங்க் 21ங்கிற ரேங்க சரியான 2 பேர் எடுக்கிறான். அவன் என்ன மீனிங்? 2 பேர் ஜெட் ஸ்கோரும் அச்சு அசல் புரிஞ்சு இருக்குது. அந்த ஜெட் ஸ்கோர்ல 0.1 0.01 மாறி இருந்தா கூட ரேங்க் மாறி இருக்க போகுது. விளங்குதா? அப்ப அந்த அளவுக்கு போட்டி இருக்குது. அப்ப நம்ம ஒவ்வொரு மார்க்ஸும் ஒவ்வொரு கேள்வியும் பெருமதியானது. மடத்தனமா நம்ம நினைஞ்சிடக்கூடாது. ஒரு கேள்வி தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்குள்ள வந்துடக்கூடாது. ரேடியேஷன் அது ஒரு 2 கேள்வியா வரும். எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு 3 கேள்வியா வரும். 5 கேள்வி வைக்கிறா. ஒரு கேள்வியை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் ரெடியா போகணும் எக்ஸாம்ல. ரைட்? ஒரு கேள்வி உங்களோட ஜெட் ஸ்கோரை பெரிய அளவுல மாத்தலாம், உங்களோட யூனிவர்சிட்டியை பெரிய அளவுல மாத்தலாம், உங்களோட கோர்ஸை பெரிய அளவுல மாத்தலாம். அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அநியாயம் ஆயிட்டாங்க. ஈவன்
எப்பயுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட் எல்லாம் சேர்த்து சும்மா சொல்லுவோமே, ஒரு 90 பேர் போறான்டா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 90 பேர் போறான்னு வச்சுக்கொள்ளுங்க. 91வது ரேங்க் எடுத்தவன் மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த 91வது ரேங்க் எடுத்தவன் ஒரு எம்சிக்கு கேள்வியால கூட அவன் மிஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஒரு எம்சிக்கு கேள்வி கூட அவன் நினைஞ்சிருக்கலாம், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை விட்டு டென்டல் ஃபேக்கல்ட்டிக்குள்ள போக வச்சிருக்கலாம். காலமெல்லாம் அவனுக்கு அந்த மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மார்க்ஸ் கூட பெருமதியானது. அது நீங்க ஒரு காலம் அப்படி என்ன செய்ய அப்படியான மைண்ட் செட் எல்லாம் வரும். இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி வரும், அதை சாய்ஸ்ல விடுவோம், அதை விடுவோம், அப்படி அதுல கேள்வி வந்தா செய்ய வேணாம், எம்சிக்குள்ள இதுல கேள்வி வந்தா செய்ய வேணாம், இப்படி எல்லாம் போவாங்கடா. எதுல வந்தாலும் செய்வண்டு போங்க. ரைட், இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது எலக்ட்ரானிக்ஸ்ல கஷ்டமான கேள்வி வரல, டயட் கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் டயட்ல தான் கஷ்டமான கேள்வி வரலாம். அந்த கேள்வியே சிம்பிளா தான் வந்திருக்கு. அப்ப கட்டாயம் எல்லா பகுதிக்கும் நீங்க ரெடியா போங்க. அது எஸ்ஏ கேள்வியா இருந்தாலும் அதான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்ற விஷயம். எஸ்ஏ கேள்வியா இருக்குதா, எஸ்ஏ கேள்வியில நீங்க என்ன செய்யுங்க, எல்லா கேள்விக்கு ஏற்ற மாதிரியே ரெடியா போங்க. சாய்ஸ் பண்ணிட்டு போவாங்க, இங்க இருந்து சாய்ஸ் பண்ணிட்டு போவாதீங்க. நான் ஹீட் செய்ய மாட்டேன்னு போவாதீங்க. 2024ஆம் ஆண்டு ஹீட் கேள்வி பயங்கர ஈஸியான கேள்வி. நான் வந்து மெக்கானிக்ஸ் செய்ய மாட்டேன்னு போவாங்க. 2024ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் கேள்வி பயங்கர ஈஸியான கேள்வி சொல்றேன் நான். ரைட், நான் இதைத்தான் செய்வேன்னு போவீங்க, அந்த கேள்வி கஷ்டமா வந்துருந்தா சுருக்கள் பெருசா வந்துடும், அல்லது கேள்வி தொகை நிறைய கேள்விகள் நிறைய பாட்டுகளை கொண்ட கேள்வியா வந்துடும். அப்ப நீங்க அங்க போய் கேள்வியை வாசித்து நீங்க யோசித்து முடிவெடுக்கணும், இந்த கேள்வி நாம செய்வோங்கிறது. இங்க இருந்து பேப்பரை பார்க்கறதுக்கு முதல் நாணி மாதிரி என்ன செய்யறல, முடிவெடுத்துட்டு போறல. நாணி சில பேர் சில நாணிகள் மாதிரி இந்த இந்த முறை இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி அச்சியாசலா சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் அவனுக்கு எல்லாமே ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரியா 2-3 வருஷமா தொடர்ச்சியா இது வரலையா, இது வரும், இதான் வருமும்மா, இதுதான் இதெல்லாம் வரலாம்ங்கிறது ஒரு விஷயம் வேற. இப்படித்தான் வருங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரான விஷயங்கள். அதை பார்த்து இவன் நம்பிட்டு போறதெல்லாம் அது பெரிய ஒரு மடத்தனமான விஷயம். அப்படி இல்லாம எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ரெடியா போங்க. ரைட், மாறி வந்தா டோட்டலி அப்செட் ஆகிடும் எக்ஸாம் ஹாலில். அது அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம். இதுக்கு அப்படியெல்லாம் விடயங்களுக்கு பின்னால போவாதீங்க. கொஞ்சம் பேர் வந்து இது எதிர்பார்ப்பு வினாக்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவான், அது எல்லாமே இருக்கும், அது எல்லா டாபிக்கும் இருக்கும். அதுக்கு மொத்தமா பிசிக்ஸை படிச்சுட்டே போகலான்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பு வினாக்கள்னு சொல்லி போட்டு நினைச்சிருப்பான், அப்படியே தொகுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விட்டறிஞ்சு போட்டு ஒழுங்கா என்ன செய்யுங்க, படிச்சு ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி எப்படி வந்தாலும் செய்யணுங்கிற மைண்ட் செட்டப்ல ஒழுங்கா ரெடி ஆகிட்டு போக பாருங்க. ரைட், 41 உருவில் காணப்படும் சுற்று பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. E= 1 ஆகவும் S= 0 ஆகவும் இருக்கும் போது பயப்பு F= I1 ஆகும். என்னையாம் E வந்துட்டு 1 S வந்துட்டு 0 இருக்கக்குள்ள அவுட்புட் வந்துட்டு I1க்கு சமன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இந்த கேள்வி கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும். கேள்வி கஷ்டம் இல்லை, பட் உங்களோட டைமை வந்து கொஞ்சம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும்னு சொல்றேன். முதலாவது, நீங்க எப்பயுமே ஒரு அண்ட் கேட்டை கண்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏண்டா அன்கேட்ல அவுட்புட் ஒன்று வரணும்டா எல்லா இன்புட்டும் ஒன்றா இருக்கணும். அன்கேட்ல அவுட்புட் ஒன்று வரணுமா, எல்லா இன்புட்டும் ஒன்றா இருக்கண்டா. ஒன்று ஒன்று ஒன்றா இருந்தா தான் அவுட்புட் ஒன்று வரும், அப்படித்தானே? இப்ப இந்த கேள்வியில இ ஒன்றாகவும் இ வந்துட்டு ஒன்றாகவும் எஸ் ஒன்றாகவும் இருந்தா எஃப் I1 இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் பாருங்க, I2 பத்தி ஒன்று சொல்லலே. ரைட் ரைட், இப்ப பாருங்க, இ ஒன்று எஸ் 0, அப்படித்தானே? இது உண்மையா வந்துக்கிட்டு இங்கிறது எனேபிள குறிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக்ஸ்ல இங்கிறது வந்துட்டு எனேபிள், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ற ஒரு டேர்மை தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இ வந்துட்டு எனேபிள், இ வந்துட்டு 1, எஸ் வந்துட்டு 0 சொல்றாங்க. அப்ப இது ஒன்றா இருக்கும், சரியான? இது ஒன்றா இருக்கும். எஸ் 0, எஸ் வந்துட்டு என்ன, எஸ் வந்துட்டு 0. அப்ப எஸ் 0னா நொட் கேட்டுக்கு இங்கால போனா இது 1, இதுவும் 1, இதுவும் 1, I1 1 இன்டு 1 இன்டு I1, இது I1 தான். இப்ப இது I1. இங்க எஸ் 0, இந்த அன்கேட்ல ஒரு ஆள் 0 வராரு பாருங்க, அதனால இது 0 தான், மற்றதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. I1ஓட 0 கூட்டுறோம், அப்ப என்ன வரும்? I1 தான் வரும். அப்ப முதலாவது சரி. ரைட், நான் என்ன சொன்னேன்,
இந்த அன்கேட்டில் எஸ் பூஜ்ஜியம்ங்கிறது வரப்போகுதுவா? எஸ் பூஜ்ஜியம் வந்தாலே அவுட்புட் பூஜ்ஜியம் தான்டா. ஆனா இந்த அன்கேட்ல இதுவும் ஒன்று, இது பூஜ்ஜியம்னா நொட் கேட்டுக்கு அங்கால போக்குல ஒன்று. அப்ப இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, இது ஐவன்னா இது ஐவன்னா தான் இருக்கும். அப்ப ஐவனோட பூஜ்ஜியம் கூட்டுப்பட்டா ஐவன் தான் வரும். அப்போ ஏ கூற்று சரி. ரெண்டாவது சந்தர்ப்பம் இ வந்துட்டு ஒன்றாம், எஸ் ஒன்றாக இருக்கும்போது I2 வரும்னு சொல்றாங்க. இ ஒன்று எஸ் ஒன்றா இருக்கக்குள்ள I2 வரும்னு சொல்றாங்க. யா சரி போல விளங்குது இல்லையா? ஏண்டா இது ஒன்றா, இது பூஜ்ஜியம் அறிக்கக்குள்ளான இங்க ஒன்று வந்து இது ஒன்றா இருந்தா, இது ஒன்றா இருந்தா நிச்சயமா இங்க என்ன வரும்? நிச்சயமா இந்த இடத்துல நிச்சயமா இந்த இடத்துல என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். அப்ப இந்த இடத்துல அவுட்புட் பூஜ்ஜியம் வந்துடும். இது ஒன்றா இருந்தா இங்க பூஜ்ஜியம் வரும். அப்ப இது ஒன்று, இதுவும் ஒன்று. அப்ப ஒன்று ஒன்று I2. அப்ப இங்க I2 வரும். I2ஓட பூஜ்ஜியம் கூட்டப்பட்டு I2 வரும். அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. இதுவும் சரி. இ பூஜ்ஜியமா இருந்தா, இ பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியமா இருந்தா இங்கேயும் பூஜ்ஜியம், இங்கேயும் பூஜ்ஜியம். மற்ற ஆக்களை பத்தி நீங்க கணக்கே எடுக்க தேவையில்லை. ஏண்டா அன்கேட்ல ஒரு ஆள் பூஜ்ஜியமா, அவுட்புட் ரெண்டும் பூஜ்ஜியம் தான், மொத்த அவுட்புட்டும் பூஜ்ஜியம் தான். ஆக இ ஒன்றாக இருக்கக்குள்ள எஸ் I1 I2 ஆகியவற்றின் பெருமானங்கள் எவையாக இருப்பினும் பயப்பு பூஜ்ஜியம். எஸ் அவங்கள அதான் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுவும் சரி. அப்ப ஏபிசி எல்லாமே சரியானதுன்னு வரும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். விலங்கினிக்க நாம் என்ன சொல்லுவாரு, அதாவது லாஜிக் கேட்ஸை பொறுத்தவரையில அன்கேட் வந்தா நீங்க கொஞ்சம் வந்துட்டு கவனம் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. அன்கேட் வருவதா அவுட்புட் ஒன்று வரணும்டா எல்லாம் ஒன்றாரிக்கணும். ஓர் கேட் வருவதா அவுட்புட் ஒன்று வரணுமா, சாரி, அவுட்புட் பூஜ்ஜியம் வரணுமா, எல்லாம் பூஜ்ஜியம் அரிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. எப்படி? அன்கேட் ஒன்று வரணும்டா எல்லா இன்புட்டும் ஒன்றாரிக்கணும். ஓர் கேட் அவுட்புட் பூஜ்ஜியம் வரணுமா, எல்லா இன்புட்டும் பூஜ்ஜியம் அரிக்கணும் ஓர் கேட்ல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த முடிவுகளை நீங்க வச்சுக்கொள்ளும் போது இந்த லாஜிக் கேட் சம்பந்தமான கேள்விகள் வரக்குள்ள நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா யோசிக்க முடியும். வேற ஒன்றும் இல்லை. சரியானே? நாற்பத்தி இரண்டாவது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒவ்வொரு தட்டினது மையங்களினூடாக அவற்றிற்கு செங்குத்தாக செல்லும் போது அச்சுப்பற்றி சுழலத்தக்க இரு சர்வசம அரைவட்ட உலோகத் தகட்டுகளை கொண்ட ஒரு மாறும் சமாந்தர தட்டு கொள்ளளவி செய்யப்பட்டுள்ளது. ஒரு தட்டு தொடர்பாக மற்றைய தட்டு மாறா கோணக்கதி ஒமேகாவுடன் சுழலும் எனின் நேரம் Tயுடன் கொள்ளளவியின் கொள்ளளவத்தின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? ஓகே. பாருங்க, இரண்டு அரைவட்ட தட்டுக்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு கொள்ளளவி எடுத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு சமாந்தர தட்டு கொள்ளளவி எடுத்து யோசிப்போம். ரைட்? இரண்டு சமாந்தர தட்டு கொள்ளளவிகள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? இந்த தட்டிட பரப்பு ரெண்டுமே ஏண்டால் இதுல கொள்ளளவத்தை நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஏ எப்சைலன் நோட்டிங்கில் டி அப்படின்னு அடிச்சிடுவோம் இல்லையா? ரைட். இப்போ என்ன பாயிண்ட்னா, இது நான் தியரி கிளாஸ்ல செய்ய தரக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. அதாவது இப்ப ரெண்டு சமாந்தர தட்டு கொள்ளளவிகள் ஒன்றே ஒன்று முகத்தை காட்டின மாதிரி இருக்குதுன்னா கொள்ளளவத்தை ஏ எப்சைலன் நோட்டிங்கில் டி என்று சொல்லுவோம். இப்ப ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவில இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு தட்டு இப்படி இருக்குது. சரியா இதுட அரைவாசி பக்கத்திலிருந்து மேலுக்கு இன்னும் ஒரு தட்டு இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் இவங்கட அன்னளவான கொள்ளளவம் என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. என்ன வரும்? எப்படி? ஒரு தட்டு இப்படி இருக்குது, அடுத்த தட்டு இப்படி இருக்குது. ரைட்டா? அரைவாசி பக்கம் ஒன்றே ஒன்று எதிர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த கொள்ளளவும் என்ன வரும்? எஸ். நீங்க என்னத்தை பார்க்கணும்னா,
ஒன்றை ஒன்று எதிர்க்கிற பரப்பை தான் பார்க்கணும். அண்ணல பார்த்தானா ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அது நம்ம சிலபஸ்ல இல்லை, அதை நம்ம புறக்கணிக்கிறோம். புறக்கணிச்சா இதுவும் இதுவும் எதிரமைக்கிற பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/2. ரெண்டு தட்டு எதிரமைக்கிற பரப்பு a/2. அப்ப என்ன வரும்னு கேட்டா a/2 எப்சிலன் நோட்டிங்கில் டி. இதுதான் இதுல கொள்ளளவத்துக்கான சமன்பாடு. அப்ப ஒரு தட்டு இன்னும் ஒரு தட்டோட எதிரமைக்கிற பரப்பை வச்சுதான் நம்ம கொள்ளளவத்தை தீர்மானிப்போம். இப்ப ரெண்டு அரைவட்ட தட்டுகள் இருக்குது. ஒரு அரைவட்ட தட்டை நான் இப்படி காட்டுறேன், சரியா? ஒரு அரைவட்ட தட்டு இப்படி இருக்கட்டுமே, ஒரு அரைவட்ட தட்டு இப்படி இருக்குது, சரியானே? ஓகே. இந்த நேரத்தில் அடுத்த அரைவட்ட தட்டு எடுப்போம். அடுத்த அரைவட்ட தட்டு, இந்த அரைவட்ட தட்டு சுழலக்கூடிய அரைவட்ட தட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அரைவட்ட தட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ரைட்டா? இந்த அரைவட்ட தட்டு கீழுக்கு இப்படி இருக்கக்குள்ள மேலுக்கு இந்த தட்டு இருக்குது, ரைட்? சும்மா நான் நோவலாக கீறிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நீட்டாக கீறிட்டு இருக்க டைம் இல்லை, சும்மா டைம் வேஸ்ட் ஆகிடும், சரியானே? அப்ப இந்த அரைவட்ட தட்டு இப்படி இருக்கக்குள்ள அடுத்த அரைவட்ட தட்டு வெளியில இருக்குது. வெளியில இருக்கிற ரைட் என்னண்டு இப்படி காட்டலாம். இதுக்குரிய எனிமேஷன் இருக்குது, நான் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை கொஞ்சம் இதில் அப்லோட் பண்ணி கொள்ளலை, இல்லாட்டி அதை அழகாக அனிமேஷனில் காட்டலாம் இந்த விடயத்தை. எனிவே அது இருக்கட்டுமே. இப்படி ஒரு அரைவட்ட தட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த அரைவட்ட தட்டு இப்படி இருக்குது, ஒன்றை ஒன்று எதிர்க்கிற மாதிரி இல்லை, வெளியில இருக்குது, விளங்குதா? ஸோ இந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரை கொள்ளளவும் என்ன அறிக்கும்னு கேட்டா நம்ம பூஜ்ஜியம் சொல்லுவோம். இப்ப இந்த அரைவட்ட தட்டு சுழலுது, இதான் சுழலுதுன்னு வச்சுக்கோ, மாறா கோண வேகத்துல சுழலுது. இப்ப இவரு இந்த அரைவட்ட தட்டி உதாரணமா இப்படி வராரு, சரியா? இப்ப இந்த அரைவட்ட தட்டும் இந்த அரைவட்ட தட்டும் எதிரமைக்கின்ற பரப்பு எவ்வளவு உண்டால் இவ்வளவு பரப்பா இருக்கும், விளங்குதா? இப்ப இன்னும் கொஞ்சம் சுழல்றாரு, இப்படி வருவார். இப்ப இந்த தட்டும் இந்த தட்டு எதிரமைக்கிற பரப்பு எவ்வளவு உண்டா இவ்வளவு இருக்கும். ஆக இந்த தட்டு இப்படியே சுழண்டுட்டு வரக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் எதிரமைக்கிற பரப்பு கூட போகுது, பாருங்க. இந்த கை இப்படி இருக்குது, இது இப்படி நீங்க வச்சுக்குவோம், நான் மையம் பற்றி சுழற்றது வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ரைட், இப்படி பாருங்க. இப்ப நான் இதை இப்படியே சுழற்றக்குள்ள இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற பரப்பு என்ன செய்யும்னா படிப்படியா கூடிக்கிட்டு வரும், அப்படியே படிப்படியா கூடிட்டு வரும். அப்ப இது அப்படியே சுழண்டுட்டு வரக்குள்ள பரப்பு படிப்படியா கூடும், இப்படியே சுழண்டு 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 இப்படி வரும். இப்ப இவ்வளவு பரப்பு வந்துடும். கடைசியா ஒரு கட்டத்துக்கு இந்த வட்டப்பரப்பும் இந்த வட்டப்பரப்பும் ஒன்றோட ஒன்று சரியா நேருக்கு வரும். அப்படி வந்தா முழு வட்டப்பரப்பு முழு அரை வட்டப்பரப்பும் கொள்ளளவத்தில் பயன்படுத்தப்படும், பங்கு கொள்ளும். அப்ப என்ன பாயிண்ட் என்றால் ரெண்டு தட்டுக்கள் வெளியில நீட்டின மாதிரி இப்படி நிக்கக்குள்ள கொள்ளளவம் பூஜ்ஜியம். இவர் மாறா கோண வேகத்துல சுழலக்குள்ள ஒவ்வொரு செகண்டுக்கும் சமனான அளவுல பரப்பு அதிகரிக்கும், ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் திரும்புகின்ற கோணம் சமன். அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் கோணம் சமன் தான். இப்ப உதாரணமா இது 30 பாகை கோணம், இந்த 30 பாகை கோணத்துல பரப்பும் அடுத்த 30 பாகை கோணத்துல பரப்பும் என்னையாத்தான் அடிக்கும், சமனா அடிக்கும். அப்ப மாறா கோண வேகத்துல சுழலக்குள்ள ஒவ்வொரு செகண்டுக்கும் எதிரமைக்கின்ற பரப்பு எப்படி வரும், சமனா கூடும். அதனால இது சுழலும் போது பரப்பு சீராக கூடிக்கிட்டு வரும், கொள்ளளவம் அப்ப சீராக கூடிக்கிட்டு வரும். இப்படியே ஃபுல்லா சுழண்டு 180 பாக சுழண்ட உடனே ஒன்றுக்கு மேல ஒன்று வந்துடும். அப்ப ரெண்டு தட்டுக்களும் ஒன்றை ஒன்று ஃபுல்லா எதிரமைச்சிட்டு இப்ப மேக்சிமம் கொள்ளளவும் இருக்கு. திருப்பி இந்த தட்டு மறுபடியும் சுழன்று என்ன செய்வாரு, வெளியில போவாரு. இப்படி வெளியில போவக்குள்ள மறுபடியும் பரப்பு என்ன செய்யும், குறையும். ஏன்னா இப்ப இந்த தட்டு இங்க இருக்கக்குள்ள ஃபுல்லா எதிரமைக்குது, இந்த தட்டு இங்க வந்துட்டுண்டா இவ்வளவு பரப்பு தான் எதிரமைக்கும், பரப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பரப்பு சீரா கூடும், பரப்பு சீரா குறையும். அப்ப கொள்ளளவம் சீரா கூடும், கொள்ளளவம் சீரா குறையும். ஸோ இதை திருப்தி செய்யற அமைப்புல விட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே சரி. அப்ப இதுக்கு பொருத்தமான விட ஒரே ஒரு விட தான் இருக்குது, 5வது விட வரும். விளங்குதா? பொருத்தமான விட 5வது வரும். கிளியரா? அது யாருக்கும் எதுவும் டவுட்?
மாறா கோண வேகத்துல சுழலுது. மின்காந்த தூண்டல இதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? காந்த புலத்துக்குள்ள ஒரு அரை வட்ட தடம் சுழலுக்குள்ள தூண்டப்படுற மின்னியக்க விசைக்குரிய கிராஃப்லாம். எனி டவுட்? ஓகே, இப்ப நாம அடுத்த கேள்விக்கு வருவோம். ஓகே, ஈர்க்கப்பட்டுள்ள இரு சர்வசம விற்களின் ஒவ்வொரு நுனியும் ஓர் அடைத்த குழாயின் இரு முனைகளில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளை விற்களின் மற்றைய நுனிகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு திணிவு எம்முடன் இணைக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் பின்வரும் எந்த இயக்கத்தின் அல்லது இயக்கங்களின் மூலம் திணிவு எம் இற்கு குழாய் பி குழாயின் மையத்திலிருந்து பியை நோக்கிய இடப்பெயர்ச்சி வழங்கப்படும்? குழாய் கிடையாக வைத்துக்கொண்டு பிக்யூவின் திசையில் குழாயின் சீரான ஆரம்பங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, முதலாவது கவனிங்க. ஒரு குழாய் ஒன்றை பத்தி பேசுறாங்க இல்லையா? ஒரு குழாய் ஒன்று இப்படி அமைப்புக்குள்ள என்ன செய்யறாங்க? ஒரு ஸ்ப்ரிங் அமைப்பை வச்சிருக்கிறாங்க. ரைட்? என்ன செய்யறாங்க? இதுக்குள்ள சர்வசமனான ரெண்டு ஸ்ப்ரிங் அமைப்பு இருக்குது. இது பி, இது கியூ. சரியா? இப்ப என்னையாம், இந்த திணிவு பிய நோக்கி நகர்ற சந்தர்ப்பம். இந்த திணிவு என்ன செய்யணும்? பிய நோக்கி நகரக்கூடிய இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் எங்க உருவாகும் அப்படின்னு மூணு விடையை தந்து கேட்கிறாங்க. முதலாவது நீங்க யோசிக்கணும், பிய நோக்கி இடம்பெயருதுன்னா அங்க என்ன நடக்குது அதை நாம யோசிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்னால், இந்த விச்சுருள் ரெண்டிலையும் இந்த திணிவு சரியா நடுவுல கனெக்ட் ஆகி இருக்குதுன்றால், இந்த விச்சுருள் ரெண்டிலையும் இந்த திணிவு நடுவுல கனெக்ட் ஆகி இருக்குதுன்றால், இந்த பக்கம் இவருக்கு தொழிற்படுற இழுவிசையும் இந்த பக்கம் இவருக்கு தொழிற்படுற இழுவிசையும் சமனாக இருக்குது. அதாவது இந்த திணிவு சமநிலையில ஓய்வில் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்? இப்படி இருக்கக்குள்ள இந்த திணிவை நாம் என்ன செய்ய போறோம்னால் பிய நோக்கி நகர்த்த போறோம் இல்லையா? இந்த திணிவை நாம் என்ன செய்வோம்? பிய நோக்கி இப்ப நகர்த்த போறோம். இப்ப பாருங்க, இப்ப நாம் என்ன செய்வோம்? இந்த திணிவை பிய நோக்கி நகர்த்துறோம். இந்த திணிவு பிய நோக்கி நகர்த்தினா, நான் இதை மட்டும் இப்படி காட்டுறேன். இந்த இந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு என்ன செய்யும்னா நெருக்கப்படும். இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்? இழுபடும். இப்படி நான் இதை காட்டுறேன். அப்படிதானே? இந்த திணிவு இந்த பக்கம் நகர்ந்தால் இந்த ஸ்ப்ரிங் நெருக்கப்படும், இந்த ஸ்ப்ரிங் இழுபடும். யோசித்து பாருங்க, இந்த நேரத்தில் இங்க தொழிற்படக்கூடிய விசைகள், இந்த ஸ்ப்ரிங் வழங்குற விசை இப்ப டி கியூன்னு எடுப்போம், இந்த ஸ்ப்ரிங் வழங்குற விசை டி பி எடுப்போம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது ரெண்டுமே இழுவிசையாகத்தான் இருக்குதுன்றால் நீங்க சொல்லுங்க, டி கியூ பெருசா டி பி பெருசா? எப்படி? ஆரம்பத்துல நடுவுல இருந்து இந்த ரெண்டு திணிவு, சோ நடுவுல இருக்குது திணிவு, ரெண்டு பக்கம் இழுவிசை சமன். இப்ப இந்த திணிவு பியின் பக்கம் நகர்ந்துட்டால் இப்ப இந்த ஸ்ப்ரிங் வழங்குற இழுவிசை டி கியூ, இந்த பக்கம் இருக்கிற ஸ்ப்ரிங் வழங்குற இழுவிசை டிபினால் டிபி பெரியதா டி கியூ பெரியதா? ரெண்டு இழுவிசையா தான் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸ்ப்ரிங் நெருக்கப்படல, இழுபட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். டிபிட பருமன் பெரியதா டி கியூட பருமன் பெரியதா? என்ன நிறைய பேர் பச்சை பிள்ளைய அவர் சொல்றீங்க? டிபிட பருமன் பெருசா வருமாடா? அரே, ஒரு ஸ்ப்ரிங் வந்துகிட்டு இந்த அடிக்குது, ஆல்ரெடி இந்த ஸ்ப்ரிங் நீட்சி அடைஞ்சிருக்கிறான். இந்த ஸ்ப்ரிங் இப்படி நீட்சி அடைஞ்சிருக்கக்குள்ள
தொழிற்படுற இந்த விரல்ல தொழிற்படுற இந்த இழுவிசையை விட நான் இந்த ஸ்பிரிங் நீட்சியை குறைக்கிறேன். குறைச்சா இப்ப தொழிற்படுற விசை எப்படி அரிக்கும்? குறையரிக்கும். நீட்சி கூட இருந்தா விசை கூட வரும், நீட்சி குறைய இருந்தா விசை குறைய வரும். சோ இவர நீட்சி குறைஞ்சிட்டு, அப்ப இவர்ல ஏற்படுற இழுவிசை குறைஞ்சிருக்கும். இவர நீட்சி கூடி இருக்குது பிய நோக்கி நகர்ந்தா, ஆக இவர்ல ஏற்படுற இழுவிசை கூடி இருக்கும். அப்ப டி கியூ தான் டிபியை விட பெருசு. இப்ப சில பேர் உடனே கேட்கலாம், இது இழுவிசையாத்தான் இருக்கு, நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன் நெருக்கப்பட்டு இருக்க இயலாதா அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாம். மேபி நெருக்கப்பட்டு இருந்தாலும் இந்த கேள்வி பிழைக்காது என்று சொல்லி சொல்றேன். இப்ப இந்த விசையை விட பெருசிவா, அப்ப இந்த திணிவுல தொழிற்படுகின்ற விளையுள் விசை எப்படி வரும்? இந்த இழுவிசையை விட பெருசா இருந்தா விளையுள் விசை வலம் நோக்கி வரும். ஆக இந்த திணிவுக்கு விளையுள் விசை எப்படி வரப்போகுது? வலம் நோக்கி வரும். இதுதான் இந்த கேள்வியில மெயின் ஐடியா. இந்த திணிவுக்கு விளையுள் விசை வலம் நோக்கி வரணும். சரியா? இப்ப ஏ கூற்றுக்கு வருவோம். ஏ கூற்று என்ன சொன்னாங்க பாருங்க. இது வலம் நோக்கி வர சந்தர்ப்பம். குழாயை கிடையாக வைத்துக் கொண்டு பி கியூவின் திசையில் குழாயின் சீரான ஆர்முடுகல். அதாவது இந்த குழாய் இந்த திசையில, இந்த குழாய் பி கியூங்கிற இந்த திசையில சீரான ஆர்முடுகளோட இயங்கினா இது இந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் யோசித்து பாருங்க. குழாய் வலப்பக்கம் ஆறுமுடுகுதுண்டால் அந்த குழாய்க்குள்ள இருக்கிற திணிவும் எப்படி ஆறுமுடுகணும்? வலப்பக்கம் ஆறுமுடுகணும். ஒரு பொருள் வலப்பக்கம் ஆறுமுடுகுதுண்டா அந்த பொருளுக்கு என்ன தேவை? வலப்பக்கம் விளையுள் விசை தேவை. வலப்பக்கம் விளையுள் விசை இந்த திணிவுக்கு வந்திருக்குதா வரலையா? வந்திருக்குது. ஆக இந்த குழாய் வலப்பக்கம் ஆறுமுடுகக்குள்ள, சரியா, இந்த திணிவு வலப்பக்கம் ஆறுமுடுகணும்னால் இந்த திணிவுக்கு வலப்பக்கமாக விசை தேவை. வலப்பக்கம் விளையுள் விசை தேவையா? இந்த திணிவு இடப்பக்கமாக பிய நோக்கித்தான் நகர்ந்திருக்கணும். அப்ப அந்த ஏ கூற்று சரி. இது எது மாதிரின்னா இப்படி யோசிங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவம் இருக்குது. இந்த பாத்திரம் வலப்பக்கம் ஆறுமுடுகுது. பாத்திரம் வலப்பக்கம் ஆறுமுடுகக்குள்ள நாம என்ன சொல்லுவோம்? இந்த திரவம் இடப்பக்கம் உயர்ந்த நிலையில காணப்படும். சரியான ஹைட்ரோ படிப்பிக்குள்ள என்ன சொல்ற நாம, இந்த பாத்திரம் வலப்பக்கம் ஆறுமுடுகுதுன்னா திரவம் இடப்பக்கம் உயர்ந்த நிலையில இப்படி காணப்படும். அதுக்காக திரவம் இடப்பக்கம் பின்னுக்கு அசைஞ்சன்ற அர்த்தம் இல்லை. திரவம் இடப்பக்கம் பின்னுக்குலாம் அசையாது. சில பேர் அப்படிலாம் படிப்பிக்கிறது. வலப்பக்கம் ஆறுமுடுகுதுன்னா திரவம் இடப்பக்கம் அசையுமா? இடப்பக்கம் அசைனா மந்திரத்தாலே திரவத்துக்கு இடப்பக்கம் விசை வரன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒரு பொருள் விசை இல்லாம, சரியான, ஒரு பக்கத்துக்கு சும்மா இருந்த பொருள் ஒரு பக்கத்துக்கு அசையாது. அப்ப பாத்திரம் வலப்பக்க ஆறுமுடுகக்குள்ள திரவம் இடப்பக்க உயர்ந்த நிலை வரும். அது என்ன காரணங்கிறதெல்லாம் இப்ப சொல்லல நான். எனிவே இப்படி வருங்கிறதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருப்பேன், எல்லாருமே படிக்கிற ஒரு விஷயம். இப்படி வரக்குள்ள என்ன நடக்கும்? ஓட்டவா இந்த இடத்துல இருக்கிற பிரஷரை விட கூட வரும். சோ இங்க இருக்கிற அமுக்கத்தை விட பெருசா இருக்கிறதால, ரைட், இந்த திசையில ஒரு விளையுள் விசை வரும் படிப்போம் இல்லையா? அப்படிதான் படிக்கிற ஹைட்ரோவில். ஆக வலப்பக்கம் ஆறுமுடுகணும்னா அதுக்குள்ள இருக்கிற பொருட்களுக்கும் வலப்பக்கம் விளையுள் விசை வரணுங்கிறதா யதார்த்தம். அதான் ஃபேக்ட். ஆக இந்த பொருள் வலப்பக்கம் ஆறுமுடுகுதுண்டா, இந்த குழாய் வலப்பக்கம் ஆறுமுடுகுதா, வலப்பக்கம் இந்த திணிவுக்கு விளையுலா ஒரு விசை கிடைக்கணும். அப்பதான் குழாயோடு சேர்ந்து இது ஆறுமுடுகும். இந்த திணிவுக்கு வலப்பக்கம் விளையுலா ஒரு விசை கிடைக்கணும்னால் இந்த திணிவு என்ன செய்யணும்? பியின் பக்கமாகத்தான் நகரணும். ஏன்னா அப்பதான் இந்த இழுவிசை கூடி இந்த இழுவிசை குறைஞ்சி விளையுள் விசை வலம் நோக்கி வரும். அப்ப ஏ கூற்று சரி. இரண்டாவது கூற்றெடுங்க. என்ன சொல்றாங்க? இரண்டாவது, குழாயை ஒரு கிடைத்தளத்தில் வைத்துக்கொண்டு கியூவினூடாக செல்லும் ஒரு நிலைக்குத்து அச்சு பற்றி குழாயின் சுழற்சி. என்னையாம், இந்த குழாய இந்த அச்சு பற்றி, நிலைக்குத்து அச்சு, இந்த அச்சு பற்றி இப்படி சுழற்றினால் இந்த நிகழ்வு நடக்கும் சொல்றாங்க. எல்லாம் இது பாருங்க. இந்த குழாய நீங்க இந்த அச்சு பற்றி இப்படி சுழற்ற போறீங்க. சிம்பிளா காட்டணும், இப்படி காட்டுவோமே. இந்த குழாய நீங்க
சரியா? இந்த அச்சு பற்றி இப்படி ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றக்கூடியதா, சுழற்சி இயக்கத்தை ஆற்றக்கூடியதாக இப்படி சுழற்ற போறீங்க. இப்படி சுழற்றண்டா, இப்படி இப்படி சுழற்றுவா, இப்படி சுழற்று. இப்படி நீங்க இந்த குழாயை சுழற்றுவீங்களா இருந்தால், இப்படி இந்த குழாயை நீங்க சுழற்றுவீங்களா இருந்தால், இந்த குழாயில் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கை, இந்த துணிக்கை என்ன செய்ய போகுது? வட்ட இயக்கத்தை ஆற்றப் போகுது. இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்றால் இந்த துணிக்கைக்கு என்ன தேவை? மையத்தை நோக்கின திசையில விச தேவை. இந்த குழாயை நீங்க இப்படி சுழற்றக்குள்ள, இந்த அச்சுப்பட்டு இப்படி சுழற்றக்குள்ள, இதுக்குள்ள இருக்கிற திணிவு என்ன செய்யும்? இந்த கியூவை மையமாக கொண்டு ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றும். கியூவை மையமாக கொண்டு வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னா இந்த திணிவுக்கு மையத்தை நோக்கி ஒரு விசை வேணும். எந்த ஒரு உடலும் வட்ட இயக்கத்தை ஆற்றணும்னா விளையுள் விச மையத்தை நோக்கி இருக்கணும். மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றண்டா, அப்ப விளையுள் விச மையத்தை நோக்கி இருக்கணும். அப்ப வட்ட இயக்கத்தை இந்த குழாய் ஆற்றக்குள்ள இந்த திணிவு வட்ட இயக்கத்தை ஆற்றணுமா? கியூவை நோக்கி, மையத்தை நோக்கி விளையுள் விசை வரணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவர் இந்த பியின் பக்கமா அசையக்குள்ள இவருக்கு விளையுள் விசை எப்படி வருவது? கியூவை நோக்கி தானே வருவது. ஆக இந்த குழாயை நீங்க இந்த மாதிரி ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற வச்சிருந்தா கூட இந்த திணிவு இங்கிருந்து பி, இந்த திணிவு இந்த குழாய் சார்பாக பியின் பக்கமா செஞ்சிருக்கும். அதனால பி கூற்றும் சரி. ஏன்னா இந்த இந்த சந்தர்ப்பத்தில விளையுள் விச கியூவை நோக்கி தான் வரணும். வட்ட இயக்கத்தை ஆற்றணும்னா இவருக்கு விளையுள் விச மையத்தை நோக்கி, கியூவை நோக்கி வரணும். இந்த நிகழ்வின் போது விளையுள் விசை எப்படித்தான் வருவது? கியூவை நோக்கித்தானே வருவது. அப்ப அந்த நிகழ்வு சார்த்தியம். அடுத்து மூணாவது, இதுல என்ன பாயிண்ட் என்றால், நம்முடைய மாடல் பேப்பர் டிஸ்கஷன்ல நான் இப்படி ஒரு கேள்வி ஒன்று போட்டேன். நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல அந்த கேள்வியை. அதாவது ஒரு கடத்தி, ஒரு கோல் ஒன்று இருக்குது. இந்த கோலை இந்த முனை பற்றி சுழற்றுவோம். ஒரு கோலை அதுல முனை பற்றி சுழற்றுகின்ற ஒரு கேள்வி உண்டு, நம்முடைய மாடல் பேப்பர் கேள்வி. இப்படி முனை பற்றி சுழற்றக்குள்ள இந்த கோல்ட நடுப்புள்ளியில இழுவிசை என்ன அப்படின்னு கடைசியா உங்களுக்கு நடத்தின மாடல் எக்ஸாம்ல ஒரு கேள்வியை போட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு இந்த ஐடியாவெல்லாம் தேவைப்படும். ஒரு கோலை நீங்க என்ன செய்யறது? ஒரு முனை பற்றி இப்படி வட்ட இயக்கத்தை ஆற்றக்கூடியதாக சுழற்றும் போது அதுல நடுப்புள்ளியில இழுவிசை என்ன அடிக்குங்கிற கேள்வி. அப்படித்தானே? அது என்னன்னு பார்ப்போமா? சரியானே? இப்ப அதுக்கு இதுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு தொடர்பு நீங்க பார்க்கலாம். ரைட். சி கூட்டன பியிற்கு கீழே கியூவை வைத்துக் கொண்டு ஈர்ப்பின் கீழே குழாயின் நிலைக்குத்து இயக்கம். ஏன்னா இந்த குழாயை இப்படி நிலைக்குத்தா வைக்கிறியா, பிக்கு கீழே கியூவை வச்சுக்கொண்டு இவரை நீங்க புவியீர்ப்பின் கீழே விழ விட்டீங்கன்னா இந்த கியூ பியை நோக்கி நகரும்னு சொல்றாங்க. நீங்க இந்த குழாயை புவியீர்ப்பின் கீழே விழ விட்டா இந்த குழாயிட ஆர்முடுகள் ஜி, இந்த குழாய்க்குள் இருக்கிற இந்த திணிவிட ஆர்முடுகளும் என்னையாக இருக்கணும்? ஜியாக இருக்கணும். ஒரு பொருளுக்கு ஜிங்கிற ஆர்முடுகள் வரணும் என்றால், எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு பொருளுக்கு ஜிங்கிற ஆர்முடுகள் வரணும் என்றால் அந்த பொருளுக்கு ஈர்ப்பு விசை மட்டும் விசையாக தொழிற்படணும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த திணிவு மேலுக்கு போயிருந்தா இந்த திணிவுக்கு ஈர்ப்பு விசை எம்ஜியோட சேர்த்து விச்சுருள் வழங்குற விசையும் வந்திருக்கு. அப்படித்தானே? இந்த திணிவு நடுவுல இல்லாம இந்த பக்கம் நகர்ந்ததால விச்சுருள் வழங்குற ஒரு விசையும் வருவது. அப்ப இந்த திணிவு மேலுக்கு போயிருந்தா எம்ஜியோட சேர்த்து விச்சுருள் வழங்குற விசையும் வந்துடும். நீங்க ஒரு பொருளை புவியீர்ப்பின் கீழே விழவிடக்குள்ள அந்த பொருளோட ஆர்முடுகள் ஜியா இருக்குது. ஜியாக ஆர்முடுகள் இருக்கணும்டா அந்த பொருள்ல தொழிற்படுற விசை எம்ஜியாக மட்டும் இருக்கணும். ஆக நீங்க புவியீர்ப்பின் கீழே விழவிடக்குள்ள இந்த திணிவு இந்த பக்கம் நகர்ந்திருக்காது. அதாவது பிய நோக்கி இப்படி நகர்ந்திருக்காது. பிய நோக்கி என்ன செய்யாது? இப்படி நகராது. அது அப்படியே நடுவுல இருந்திருக்கும். ஏன்னா நடுவுல இருந்தால்தான் இந்த ரெண்டு ஸ்பிரிங்கும் வழங்குற விளையுள் விசை என்னையா இருந்திருக்கு? விளையுள் விசை என்னையா வரும்? நடுவுல இருந்தா தான் விளையுள் விசை என்னையா வரும்? பூச்சியமா வரும். விளங்குதா? அப்ப விளையுள் விசை, ஸ்பிரிங் வழங்குற விளையுள் விசை பூச்சியமா இருக்கணும். ஏண்டா நீங்க நிலைக்குத்தா வைக்கக்குள்ள ஓட்டவா எந்த விசை வந்துடும்? எம்ஜிங்கிற விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி வந்துடும். அப்ப எம்ஜிங்கிற விசை இதுக்கு தொழிற்படுறதால அது ஜிங்கிற ஆர்முடுகள் ஓட்டவா இயங்கிட்டு போகும் குழாயோட சேர்ந்து. அப்ப திணிவு எங்க இருக்குன்னு கேட்டா சிங்கிற சந்தர்ப்பத்துல
நடுவில் இருக்கும். அப்ப சி பொருத்தம் இல்லை. அப்ப ஏயும் பியும் தான் பொருத்தம். என்ன, இது கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு கேள்வி. நல்ல கேள்வி இது. நல்லா யோசித்து அழகா விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நல்லா விளங்கி புரிஞ்சு செய்ய வேண்டிய ஒரு கேள்வி. அப்ப ஏன்னா நீங்க புவியீர்ப்பின் கீழே விழவிட்டா குழாயிட ஆறுமுடுகள் ஜி, அந்த குழாய்க்குள்ள இருக்கிற இந்த திணிவிட ஆறுமுடுகளும் ஜியா தான் அரிக்கணும். ரைட். அப்ப இவர் ஆறுமுடுகள் ஜியா அரிக்கணும்னா இவர்ல தொழிற்பெற விளையுளான விசை எம்ஜியா தான் அரிக்கணும். அப்ப விச்சுருள் விசையை கொடுக்கக்கூடா. விச்சுருள் விசையை கொடுக்கக்கூடாதுன்னா இந்த திணிவு சரியா இதுல நடுவுல இருக்கணும். அப்பதான் விச்சுருளால் வழங்கப்படுற விளையுள் விசை பூச்சியமா வர முடியும். இதான் ஐடியா. கிளியரா? புவியீர்ப்பின் கீழே விளக்குள்ள திணிவு நடுவுல இருக்கும். ஓகே. ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அப்ப இப்ப உதாரணமா நான் இதுக்கு வேற ஒரு ஒரு அனாலஜி ஒன்று சொல்றேன்டால், இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்படி செய்வோம். ஆஹ் இப்ப நான் இந்த தட்டுல, சரியா, இது கலோரி மானில யூஸ் பண்ற ஒரு தட்டு, கம்பி வலை. இந்த கம்பி வலையில ஒரு தட்டு, இந்த தட்டுல நான் இப்படி ஒரு பொருள் வச்சிருக்கிறேன். சரி, இப்படி ஒரு பொருள் வச்சுட்டேன். வச்சு போட்டு நான் விட்டு சும்மா பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சும்மா பிடிச்சிருந்தா இந்த தட்டு இவருக்கு ஒரு செவ்வன் மருதாக்கத்தை கொடுத்துட்டு இருப்பார். இதே இது நான் இவங்க ரெண்டு பேரையும் புவியீர்ப்பின் கீழே விட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த தட்டு இவருக்கு ஒரு செவ்வன் மருதாக்கத்தை கொடுத்துட்டு இருப்பாரு தானே. இதை நான் புவியீர்ப்பின் கீழே விட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. புவியீர்ப்பின் கீழே இவங்க ரெண்டு பேரையும் விடக்குள்ள நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த தட்டு இவருக்கு வழங்குற மறுதாக்கம் என்ன? இந்த தட்டு இவருக்கு வழங்குற மறுதாக்கம் என்ன அறிக்கும்? எஸ், பூச்சியமா இருக்கும். ஏண்டா இந்த தட்டு இதுக்கு மேல ஒரு குற்றி, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம புவியீர்ப்பின் கீழே விடுறோம்னா இவங்களோட ஆறுமுடுகள் ஜி அரிக்கும். ஆறுமுடுகள் ஜி அரிக்குதுண்டா இந்த பொருள்ல தொழிற்படுற விச எம்ஜியா மட்டும்தான் அரிக்கணும். மறுதாக்கம் இருந்தால் இந்த பொருள்ல தொழிற்படுற விளையுள் விச எம்ஜி வராது. அப்ப இவர் ஜிங்கிற ஆறுமுடுகளோட இயங்கணும்னா இவர்ல தொழிற்படுற விளையுள் விச எம்ஜியா மட்டும்தான் அரிக்கணும்னால் இந்த தட்டு இவருக்கு வழங்குற மறுதாக்கம் என்னையா மாறும்? பூச்சியம் அரிக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஆக புவியீர்ப்பின் கீழே ஒரு பொருளை நாம விடக்குள்ள அந்த பொருளுக்கு தொழிற்படுற ஒரே ஒரு விசை எம்ஜியாக மட்டும்தான் அரிக்கணும். ஏனைய விசைகள் பூச்சியமா மாறணும். அப்பதான் அது ஜிங்கிற ஆறுமுறைகளோட இயங்க முடியும். அந்த ஐடியாவில் நாம என்ன சொல்லணும்னா, இந்த பொருளை விடக்குள்ள பூமி எம்ஜிங்கிற விசையை கொடுத்துட்டு இருக்குது. அப்ப இந்த ரெண்டு விச்சுருளும் வழங்குற விளையுளான விசை என்ன அடிக்கணும்னா பூச்சியம். அதாவது இந்த பக்கம் விச்சுருள இழுவிசை டீண்டால் இந்த பக்கமும் விச்சுருள இழுவிசை டீ தான். சொல்லு, இந்த பக்கம் விச்சுருள் வழங்குற இழுவிசை டீண்டால் இந்த பக்கம் விச்சுருள் வழங்குற இழுவிசை டீ தான். அது ஒன்றை ஒன்று சமப்படுத்தி விட்டுடும். அப்ப ஒன்றை ஒன்று சமப்படுத்தினா இந்த திணிவுல தொழிற்படுற ஒரே ஒரு விசை யார் அடிப்பாரு? விளையிலான விசை எம்ஜியா மட்டும் இருக்கும். அப்ப இந்த இழுவிசையை சமப்படுத்தணும்டா இது இந்த விச்சுருளை சாரி இந்த திணிவு எங்க சரி அரிக்கணும்? நடுவுல இருந்திருக்கணும். நடுவுல இருந்தா தான் இதை இது சமப்படுத்தும். இப்ப புவியீர்ப்பின் கீழே விளக்குல திணிவு வந்துட்டு நடுவுல தான் இருக்குங்கிறது சொல்றேன். சரியான? அப்ப சி கூற்று பிழை. ரைட், ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கொள்வோம். பேலன்ஸான கேள்விகளை நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம் அடுத்த கிளாஸில். அதோட சேர்த்து வார வீக்ல இருந்து 2022 21 சொல்லி இன்னும் ஒரு எடிஷனல் டைமில் உங்களுக்குரிய ஏனைய பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் நடைபெறும். ஸோ எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட். 2023 ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் நினைஞ்சிருந்தேன், ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் குறிப்பாக கடைசி 10 கேள்வியை பாருங்கள். 2023 நான் அனுப்பின அந்த வீடியோவில் யூடியூப்ல பப்ளிக்காகவே கிடக்கு நினைக்கிறேன். 2023 கடைசி 10 கேள்வி பப்ளிக்காக கிடக்குது. அதை கட்டாயம் பாருங்க. ரைட். அதில் நல்ல முக்கியமான கேள்விகளாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ வார இதுல இருந்து நாம் என்ன செய்வோம், இந்த பேப்பரோட சேர்த்து பரலலா
2022 பேப்பர் 21 சொல்லி அதை நாம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.